Thank you, Father. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Father. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என இருக்கையிலே என என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என இருக்கையிலே என என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவ மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என இருக்கையிலே என என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. Thank you, Father. என் மீட்பர் நீர் உயிரோடு இருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துக. நான் மரித்தேன் ஆயினும் சதா காலங்களிலும் நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொன்னேன். நான் பிழைத்திருக்கிறது போல நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் என்று சொன்னேன். Because I live, you live. Because I live, you live. Rihantoro Shantara Arukhandere Shikini Andarava Deeparala Shakara Mauri Andara Gadagadalava. கண்களை இறுக்கமாய் மூடி ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் இதோ கிரியை செய்ய போகிறார். அநேக பேரை விடுதலை ஆக்குகிற விடுதலையின் அக்கினி இறங்கி வர வேண்டுமாய் செபிக்க. எல்லா தடைகள் உடையட்டும், எல்லா தடைகள் உடையட்டும். ஊழியத்துக்கு விரோதமாய், குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா இருளின் சர்பத்தின் வல்லமைகள், சர்பத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில எரிய வேண்டுமாய் செபிக்கிற. பற்றி எரி, பற்றி எரி. எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால தீபிடிச்சு எரி, தீபிடிச்சு எரி. சந்தரகட கதனமதுனி அந்தரலா அரபலி ஒங்கரு சக்கரகதுனா சந்தரபடகதட ஜாயின் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய அணுக்கரக வல்லமை இறங்கி வர வேண்டுமாய் செபிக்கிற. எல்லா தடைகளை உடைகிற, எல்லா கோல்டு மறையட்டும். ராகாபாலா சந்தரபலபதரபா. வியாதியின் கட்டுகளை ஒடிகிற, வியாதியின் வல்லமைகளை ஒடிகிற. மீலியந்தரலபா அந்தரபலோ சந்தரபடகதடகடகதலபா. தீபிடிச்சு எரியட்டும், தீபிடிச்சு எரியட்டும். ரீகே சந்தரா ಅಂತೊಲಬರು ಅಕರಾಕಿ ಶಿಖಣಗರ ದೀಬಲಿ ಅಕು ಶಿಂಕಿರಿ ಅಂಗರಗಡಗದಡಗಡಗದಡಗಡಗದಲವ. தீ வந்து விளட்டும் தேவனே, தீ வந்து விளட்டும். மாதாடா பாரா கமாராதுரா கபாலா ஷிகரி அந்தரபடகதலவா. பட்டணங்கள்ல, சென்னை பட்டணங்கள்ல செயல்படுகிற எல்லா இஷ்டாரின் வல்லமைகள், இஷ்டாரின் வல்லமைகளை சபிக்கிற இயேசுவின் நாமத்தினால எல்லா விக்கிரக ஆராதனையின் கிரியைகள், விக்கிரக வல்லமைகளின் கிரியைகளை மடங்கடிக்கிறேன், மடங்கடிக்கிறேன். பொல்லாத தூக்கத்தின் வல்லமைகளை கட்டிந்து கொள்ளுகிறேன். எல்லா சாங்கிய சம்பிரதாயங்களை கொண்டு வந்து சபைகளிலே தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத வல்லமைகள், பொல்லாத கிரியைகளை கட்டிந்து கொள்ளுகிற. எல்லா கட்டுகள், பலவீன வல்லமைகளை முறிகிறேன், பலவீன வல்லமைகளை முறிகிற. தீபிடிச்சு எரி, தீபிடிச்சு எரி, தீபிடிச்சு எரி. பொல்லாதாவி எரி. சந்தரபடகடகதடகடகதலபடகதலவ.
கர்த்தர் நீர் ஜெயம் கொள்ள பண்ணுகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். எல்லா தடைகள் உடையட்டும் பிதாவே. துதி கன மகிமையெல்லாம் தருகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Thanks for joining. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாத்திராகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? யாத்திராகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்தில் நின்று புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அல்லேலூயா. ஆமென். சில நேரத்துல ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு வந்த சோதனையே திருப்பியும் வரும். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இது என்ன மறுபடியும் ரிப்பீட் ஆன மாதிரி இருக்கு? அங்க மாறா 3 நாள் தண்ணி இல்லாம தான் மாறான்ற ஒரு நதி அண்டையில வந்தாங்க. அங்க அந்த நதி வந்து கசப்பா இருந்துச்சு. அதை குடிக்க முடியாம இருந்துச்சு. அதனால அவங்க புலம்புனாங்க, மோசேக்கு விரோதமா பேசினாங்க, எல்லா காரியங்களையும் பண்ணினாங்க. அதை முடிச்ச பிறகு மன்னாவை கர்த்தர் கட்டளையிட்டாரு. சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி இறைச்சி பாத்திரங்கள் எல்லாம் கேட்டாங்க. அப்போ மன்னாவையும் காடையும் கர்த்தர் கொடுத்தாரு. அப்போ தண்ணீர் பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா சீன் வனாந்தரத்தில் இருந்து அவர்கள் கிளம்பி இன்னொரு ரெவிதீம் என்று ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கேயும் தண்ணி இல்லை. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? இப்ப என்ன பிரச்சனைனா, நம்ம பார்க்கிற காரியங்களை என்ன பண்ணிடக்கூடாது, உடனே மனமடிவுக்கு நம்முடைய இருதயத்துக்குள்ள அதை போட்டுக்கூடாது. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லுங்க. ஒரு காரியத்தை நீ ஜெயம் கொள்ளவில்லை என்றால் கர்த்தர் அதிலிருந்து சில காரியங்களை உனக்கு போதித்து உன்னை அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போவாரு. ஆனா அந்த காரியத்தை நீ ஜெயம் கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? ஏதோ ஒரு பர்டிகுலர் லஸ்ட், இச்சை, ஏதோ ஒரு பெண் சம்பந்தமான ஒரு ஆண் சம்பந்தமான ஒரு இச்சையோ, அல்லது சாப்பாட்டின் காரியங்கள்ல ஒரு இச்சையோ, இல்ல போன்ல, பைக்ல, உலக பொருட்கள், இந்த காரியங்கள் மேல ஏதோ ஒரு லஸ்ட், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு இச்சை உங்களுக்குள் செயல்படுகிறது அப்படின்னு தேவன் பார்த்தார்னா அந்த செயல்படுகிற அந்த சோதனைக்கு கர்த்தர் அனுமதிப்பார். ஆமென். அது வந்து தேவன் வந்து உங்களை அது பிடிச்சு தள்ளுறது இல்ல. கர்த்தர் சத்துரு வருகிறதற்கு அந்த சூழ்நிலைய அவன் கொண்டு வருகிறதற்கு அவர் வந்து அனுமதி கொடுத்துருவார். சத்துருக்கு அவன் வந்து உங்களை சோதிக்கும் போது நீங்க நிக்கணும். அல்லேலூயா. இல்ல நான் விழுந்துட்டேன், எனக்கு பலவீனம் இருக்குன்னு விழுந்துட்டீங்கன்னா உங்களை கர்த்தர் மறுபடியும் தூக்கி உங்களை கழுவி உங்களை சுத்திகரிச்சு அடுத்த லெவலுக்கு கூட கூட்டிட்டு போவாரு. ஆனா திருப்பியும் அந்த சத்துரு மறுபடியும் வருவான். நல்லா கவனிங்க, அவன் மறுபடியும் வருவான். அல்லேலூயா. அது வருகிறதுக்கு முன்னாடி நீங்க எங்க விழுந்தீங்களோ அந்த விழுந்த இடத்த மறுபடியும் நீங்க செட்ரைட் பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் அருமையா எபேசு சபைக்கு சில வசனங்களை வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லியிருக்காரு. கவனிங்க, வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் நீ என்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, எந்த இடத்துல நீ விழுந்த, எந்த நிலைமையில இருந்து நீ விழுந்த, அதை நினை. அல்லேலூயா. அதை நினைத்து மனம் திரும்பி, repent. Hallelujah. Amen. The first and the foremost thing when you fall from the standard of God, from the word of God, from the commandment of God, is to repent, to turn over, to come to the presence of the Lord. Hallelujah. கர்த்தரிடத்திற்கு திரும்புகிறதை தான் கர்த்தர் முதலில் எதிர்பார்க்கிறார். நானே இதை செட்ரைட் பண்ணிடுவேன் எப்பவுமே நினைக்க கூடாது. அல்லேலூயா. எனக்கு ஒரு விஷயத்துல பலவீனம் இருக்கு, எனக்கு ஒரு பாவ பிரச்சனை எப்பவுமே என்னை விழத்தள்ளி கொண்டே இருக்குதுன்னா அதை நானே செட்ரைட் பண்ணிட்டு அப்புறமா கர்த்தர்கிட்ட போறேன்னு சொல்லாதீங்க. கர்த்தர்கிட்ட முதல்ல வந்துருங்க. அல்லேலூயா. அவர் தான் அதை செட்ரைட் பண்றதுக்கு உங்களுக்கு உதவி செய்வார். அப்படி ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஏதேன் தோட்டத்துல ஆதாம் பாவம் செய்தவுடன்
அவனே அந்த நிர்வாணத்தை மூடிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து அவன் அத்தி இலைகளை அவனுக்குன்னு தைத்து கொண்டு அதுல அவனால நிக்க முடியாம போய் ஒளிஞ்சு கொள்றான். அத்தி இலை தான் இருக்குல்ல, நிக்க வேண்டியதானே கர்த்தர் முன்னாடி. அவன் இன்னும் நிர்வாணியா தான் உணர்றான். அல்லேலூயா. அந்த ஷேம் அவனை விட்டு போவே இல்லை. இத அவன் டைரக்டா வந்து கர்த்தர்கிட்ட சொல்லியிருந்தானா கர்த்தரே அவனுக்கு தோல் உடைய போட்டிருப்பாரு. அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? ஆனா இவன் பண்ணது என்னன்னா, இவனே பாவத்தினால் வந்த விளைவுகளை செட்ரைட் பண்ணணும்னு இவனே நினைக்கிறான். அப்படி பண்ண முடியாது. அல்லேலூயா. பாவத்தின் விளைவை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவை தவிர உன் வாழ்க்கையில் பாவத்தை உன்னிடத்திலிருந்து எடுப்பதற்கு, பாவத்தின் நின்று நீ விடுதலை ஆகி நீ ஜெயம் பெறுவதற்கு இயேசுவை தவிர வேற ஒரு நபர் உனக்கு உதவி செய்ய முடியாது. அல்லேலூயா. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். என் ஃப்ரெண்ட் எனக்கு உதவி செய்வாரு, என்னுடைய என்னுடைய அப்பா எனக்கு உதவி செய்வாரு, அம்மா எனக்கு உதவி செய்வாரு, என்னுடைய பாஸ்டர் உதவி செய்வாரு. நீங்க மனிதர்களை சார்ந்து இருக்கக்கூடாது. இவங்க எல்லாமே அப்கோர்ஸ் தேவ பலத்தை உங்களுக்குள்ள கொண்டு வருவதற்கு உதவி செய்கிறவர்களா இருக்கலாம். ஆனா அல்டிமேட்டா தேவனிடத்துல தான் உங்களுக்கு சகாயம் வருது. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? நான் சொல்றது புரியுதா? தெளிவா புரிந்து கொள்ளுங்க. ஆமென். நீங்க அதுக்குன்னு பாஸ்டர் கிட்டயோ அப்பா அம்மா கிட்டயோ போய் உதவி கேட்க கூடாதுன்னு நான் சொல்லல. உங்களுடைய பிலீஃப், நம்பிக்கை தேவன் மேல இருக்குது. அல்லேலூயா. பாஸ்டரோ பிலீவரோ உங்க கூட உதவி செய்கிற ஆட்களோ ஃபெலோஷிப்ல இருக்கிற ஆட்களோ உங்களுக்காக பிரேயர் பண்ற ஆட்கள் எல்லாருமே தேவனிடத்தில் தான் உங்களை திருப்ப உதவி செய்கிறார்கள். அல்லேலூயா. ஒருவன் தேவனிடத்தில் வருவான் என்றால் அதை அவன் செட்ரைட் பண்ணிடலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள், நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பேதுரு. அவன் மறுதலிக்கும்படி சத்ரு இயேசுனிடத்துல வந்து பேதுருவை எனக்கு ஒப்பு கொடுங்க, நான் அவனை புடைக்கணும் அப்படின்னு பர்மிஷன் கேட்கிறான். சத்ரு பர்மிஷன் கேட்டவொடனே ஏசப்பா பர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஆனா விசுவாசம் அழிந்து போகாதபடி பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இப்ப பேதுரு 3 தடவை மறுதலிச்சுட்டான் பாருங்க. மறுதலிச்ச பிறகு இயேசு அவனை போய் சந்திச்சார். அவனும் இயேசுவை சந்தித்தான் என்று இருக்கிறது. ஆனா இயேசு சந்திக்கிறதுக்கு முன்னாடி யூதாஸ் அவனும் இயேசுவை காட்டி கொடுத்தவன் தான். அவன் போய் மனுஷங்கிட்ட போய் நிக்கிறான். பிரதான ஆசாரியனான மனுஷன் கிட்ட போய் நின்று குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன், இந்த 30 வெள்ளிக்காசு எண்ணத்துக்கு தூக்கி விசிறி அடிக்கிறான். அல்லேலூயா. ஆமென். அவன் மனுஷங்கிட்ட போனான். பேதுரு இயேசு கிட்ட வந்தான். அவன் மனுஷங்கிட்ட போனவன் செத்துட்டான். இயேசு கிட்ட வந்தவன் ஊழியத்தை பெற்றுக்கொண்டான். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். மன்னிப்பை பெற்றுக்கொண்டான், அரவணைப்பை பெற்றுக்கொண்டான். எத்தனை தரம் அவன் மறுதலிச்சானோ அத்தனை தரம் நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்று கர்த்தர் அவன் வாயிலிருந்தே சொல்ல வச்சாரு. ராகா தூராலா சந்தரகதலபா. ஏன் 3 வாட்டி பேதுருவ என்ன நேசிக்கிறாயா 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 கேட்ட? 3 வாட்டி மறுதலிச்சல, 3 வாட்டி நேசிக்கிறேன்னு சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 வாட்டி நேசிக்கிறேன்னு சொன்ன உடனே இப்போ நீ ரத்த சாட்சியா மரிப்ப அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொல்றான். கைகளை வைத்து ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமென். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க இயேசுனிடத்துல வந்து அந்த பாவ பலவீனத்தை நீங்க ஜெயிக்கிறதற்கு பலனை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். ஒரு இடத்துல நீங்க விழுந்துட்டீங்க, ஏதோ ஒரு பயமோ ஏதோ ஒரு பதட்டமோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஏதோ ஒரு காரியத்தை நீங்க செஞ்சியோ, ஏதோ ஒரு காரியம் சின்னதோ பெருசோ ஏதோ ஒரு பாவத்தை கீழ்ப்படியாம உங்க வாழ்க்கையில வந்துருச்சுன்னா உடனே அதை டீல் பண்ணி அதுல ஸ்ட்ராங் ஆகணும் நீங்க. ஆமென். தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு இஸ்ரவேல் ஜனங்க வராங்க. வந்தவொடனே என்ன பண்றான்? தேவனுக்கு விரோதமா முறுமுறுத்து தேவனின் பிரியமில்லாத காரியத்தை அவன் பேசுகிறான், செய்யறான். அல்லேலூயா. அந்த டெஸ்ட்ல அவன் பாஸ் ஆகல, ஃபெயில் ஆகிறான். ஆனாலும் மோசேவின் நிமித்தம் கர்த்தர் கிருபை உள்ளவரா அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்து அவர்களை சீன் வனாந்திரத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு. ஆமென். திருப்பியும் மண்ணாக்காக புலம்புறான், திருப்பியும் முறுமுறுப்புறான், புத்தியும் தூஷண வார்த்தைகள் பேசுறான், மோசேக்கு விரோதமா பேசுறான். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு திருப்பியும் தண்ணீர் இல்லாத இன்னொரு இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வர்றாரு. ஏன்? அல்லேலூயா. ஏன்னா நீ இன்னும் தண்ணீர் இல்லாத சூழ்நிலையில
பண்ண பாவத்துல இருந்து மனம் திரும்பல. அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம் நான் சொல்றேன். அதுல இருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வந்தாலும் அந்த சோதனையை ஜெயிக்கணும் நீ. ஆமென். உங்க விலையேற பெற்ற விசுவாசம் சோதித்து சுத்த பொண்ணா விளங்கும். அல்லேலூயா. அது ஏன்பா இந்த பிரச்சனை எனக்கு மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கு. இந்த பிரச்சனையில ஃபர்ஸ்ட் வாட்டி அந்த பிரச்சனை வந்த போது நீ எப்படி ரியாக்ட் பண்ணியோ அதே மாதிரி ரியாக்ட் பண்ணாத. அதை விட மோசமாயும் ரியாக்ட் பண்ணாத. தேவனுக்கு ஏற்ற வார்த்தையை பேசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஒரே பிரச்சனை, ஒரே வியாதி மறுபடியும் மறுபடியும் வரும். ஒரே போன தலைவலி மறுபடியும் மறுபடியும் வரும். ஒரே நெஞ்சு வலி மறுபடியும் மறுபடியும் வரும். ஒரே கேஸ்ட்ரிக் பிரச்சனை மறுபடியும் மறுபடியும் ரொம்ப கொடூரமா வரும். ஹல்லேலூயா. இது ஏன்பா மறுபடியும் மறுபடியும் வருதுன்னா, முதல் வாட்டி வந்த போது நீ அதை ஜெயிக்கல. அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு ஸ்பிரிட். அதை ஜெயிச்ச அத்தாரிட்டியை வாங்கிட்டு அடுத்த லெவலுக்கு கடந்து போகணும். ஆமென். கர்த்தர் கிருபையா உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுறாரு. ஆனா அந்த ஸ்பிரிட் மேல அத்தாரிட்டி வாங்கணும் நீங்க. ரீபா ஹந்தோரோலோ சங்கரபலா யாருக்கிட்டே கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆமென். ஆகையால் நீ என்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு. விழுந்துட்டீங்களா? உடனே மனம் திரும்பு. அல்லேலூயா. நான் தப்பு பண்ணிட்டேன்பா, இனிமே நான் அதை பண்ண மாட்டேன்பா. அல்லேலூயா. நீதிமொழிகள் 28:13 என்ன இருக்கு தெரியுமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நீ விழுந்துட்டு விழுந்த மாதிரியே இருக்காத. அல்லேலூயா. நீ எழும்பணும். எழும்பணும்னா என்ன? தேவனிடத்தில் திரும்புவதுதான் எழும்புவது. அல்லேலூயா. அதுதான் எழுப்புதல். ஆமே. எழுப்புதல் அப்போ என்ன நடக்கும்? லட்சக்கணக்கான ஜனங்கள் தங்கள் வாழ்க்கை இயேசுக்கு ஒப்பு கொடுக்கிறது மாத்திரம் இல்ல, பாவத்திலிருந்து மனம் திரும்புவாங்க. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். நீ மனம் திரும்பு. இதுதான் முதல்ல நம்ம பண்ண வேண்டிய காரியம். ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. எப்படி இருக்கு பாருங்க. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்க செங்கடலை கர்த்தர் பிளந்து அது வழியா அவங்க நடந்து வந்தோன்னா முதல்ல என்ன பண்ணாங்க தெரியுமா? கர்த்தரை துதிச்சு பாடினாங்க. ரிபாலா ஷாக் ஹதலபா தூரி அந்தலபா. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் வசனங்கள்ல 10-15 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா மிரியம் ஸ்டார்ட் பண்றாங்க பாடலை. அப்படியே எல்லாரும் பாட்டு பாடி கர்த்தரை துதிச்சு ஆராதிச்சு சந்தோஷமா. முறுமுறுப்புக்கு ஆப்போசிட் என்ன? துதி. அல்லேலூயா. துதிதான் பலன். ஆமென். பலன் உண்டு பண்ணுகிற பாலலுடைய வாய்கள்ல பலன் உண்டு பண்ணுகிற கர்த்தர். கைகளை விட்டு அல்லேலூயா சொல்லாமா? ஏன் முறுமுறுப்பு வருது? ஆதி அன்பை விட்ட. ஆமென். அல்லேலூயா. 4வது வசனம் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. ஆதியில கர்த்தரை துதிச்சு பாடன வாய் இன்னைக்கு முறுமுறுக்குது. அல்லேலூயா. நீ மனம் திரும்புறது மாத்திரம் இல்ல, நீ மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. செய்வாயாக. அல்லேலூயா. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதன் இடத்து நின்று நீக்கி விடுவேன். அல்லேலூயா. விளக்கு தண்டை எதுக்கு? உன்னை மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ தேவனுடைய ஜனம் என்று சொல்லி உன் மேல கர்த்தருடைய மகிமை இருக்கிறது, உன் மேல கர்த்தருடைய கிருபை இருக்கிறது, தேவன் உன்னோடு கூட இருக்கிற அனுபவங்களை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். நீ மனம் திரும்பாம அநேக தரம் பிடரிய கடினப்படுத்தி கொண்டே வந்தினா, நீதிமொழிகள் 29வது அதிகாரத்துல 1வது வசனத்துல போட்டிருக்கு. அநேக தரம் கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான் இருக்கு. You will be destroyed one day. Hallelujah. மனம் திரும்பாமையே நீங்க டிராவல் பண்ணணும்னு நினைக்க கூடாது. ஒரு நாள் அது ஒரு பெரிய பிரச்சனையை உங்களுக்குள்ள கொண்டு வரும். இதை டீல் பண்ணணும்ன்றதுக்காக தான் கர்த்தர் மறுபடியும் மறுபடியும் அதே சூழ்நிலைகளுக்குள்ள உங்களை கொண்டு போறாரு. புரிந்து கொள்ளுங்க கர்த்தருடைய அன்பை. இந்த கேரக்டர் உங்களை விட்டு வெளியே போகணும். முறுமுறுக்கிற கேரக்டர் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு வெளியே போகணும். அதுக்காக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியும் மறுபடியும் தண்ணீர் இல்லாத இடத்திற்கு கொண்டு வராரு பாருங்க.
இந்த இடத்திலேயே அவன் விசுவாசமா மாறால அற்புதம் செஞ்ச அதே கர்த்தர் இங்க நமக்கு தண்ணீரை கொடுக்க வல்லவர்னு சொல்லியிருந்தானா பாஸ் ஆயிப்பான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிந்து கொள்ள முடியுது? இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, விசுவாச சோதனை பரீட்சையில நில்லாதவர்கள்னு ஒரு வசனம் இருக்கு, பவுல் சொல்றாரு. இவங்க எல்லாம் விசுவாச சோதனைகளை நில்லாதவர்கள். அல்லேலூயா. ஆமென். விசுவாச சோதனை வந்துச்சுன்னா ஓடி போயிடுவாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க, விசுவாசத்துல நிக்கவே மாட்டாங்க இவங்க. அல்லேலூயா. நம்ம அப்படி இருக்க கூடாது. முந்தி நான் பண்ண தப்ப மறுபடியும் பண்ணக்கூடாது. ஆதியில நீ விழுந்த இடத்த நீ என்ன பண்ணணும்? நினைத்து மனம் திரும்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லாம 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசியப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். எப்பொழுது கற்றாலும் அறிந்து உணராத பெண் பிள்ளைகள். அல்லேலூயா. பெண்களை மாத்திரம் இங்க எல்லா பெண்களும் அப்படின்னு சொல்லல, இந்த இடத்துல இந்த கான்டெக்ட்ல அங்க இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீட்டுல சில பேர் வஞ்சித்து செயல்படுறாங்க. அந்த பெண் பிள்ளைகளை பத்தி போட்டு எல்லா பெண்களும் அப்படிதான் அப்படின்னு நான் சொல்லல. அல்லேலூயா. நிறைய பெண்கள் சத்தியத்தின் அறிவை அறிந்து உணர்ந்து இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லாமா. ஆமே. எப்போது கற்ற அப்படின்னா இயேசுடைய, அதாவது கர்த்தருடைய அஜெண்டா ஆஃப் எக்ஸாம் எப்படி தெரியுமா? அல்லது அவர் எப்படி லெசன் எப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், பயிற்றுவிக்கிறார்னா நம்முடைய வாழ்க்கையை வைத்துதான். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு எக்ஸாம்ல ஒரு டீச்சர் நமக்கு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் வைக்கிற மாதிரி ஏசப்பா நம்மோடு கூட ஆவியானவர் அனுப்பி அவர் பேசிக்கிட்டே வர்றார் நம்ம காதுகள்ல. ஒரு நாள் திடீர்னு எக்ஸாம் வரும். அல்லேலூயா. அந்த எக்ஸாம் எதுக்கு? நீங்க அடுத்த லெவல் போறதுக்கு. ஆபிரகாமோட எத்தனையோ வருஷங்கள் பேசிக்கிட்டே வரார். அவன் தப்பு பண்ண உடனே பேசுறது ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஒரு சோதனை. என்ன சோதனைனா, சாராள் ஆகார காமிச்சு இது எகிப்திலிருந்து வந்தது. ஆகார் யாரு? எகிப்திலிருந்து வந்த அடிமை பெண். அவன் எகிப்துல இருந்து எதையும் எடுத்துட்டு வராதன்னு அதுக்குதான் சொன்னாரு. அல்லேலூயா. எல்லாத்தையும் எகிப்து கிட்ட இருந்து வாங்கின காரியம் இன்னைக்கு எங்க பிரச்சனை கொடுத்தது பாருங்க. ஆபிரகாம், உனக்கு குழந்தை இல்லைல்ல, நீ என்ன பண்ண? ஆகார மனைவி ஆக்கிக்கோ. யாரு அட்வைஸ் கொடுக்குறா? ஒய்ஃபே அட்வைஸ் கொடுக்கும் போது நம்ம ஆட்கள் சும்மா இருப்பாங்களா? சரி அப்படின்ட்டான். கத்தர்கிட்ட கேட்கல. எழுதப்பட்டிருக்குது 16வது அதிகாரத்துல இது நடக்குது. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல இது நடக்குது. 17வது அதிகாரத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ நான் சர்வ வல்லமை இல்ல கர்த்தர், என் முன்னாடி நீ உத்தமனா இருக்கணும். அப்படின்னு அர்த்தம்? எங்கேயோ உத்தமத்தை இழந்துக்கிறாப்புல நம்ம ஆளு. அல்லேலூயா. உத்தமத்தை இழந்திருக்காரு ஆபிரகாம். 13 வருஷம் பேசல கர்த்தர். அந்த இடத்துல போட்டிருக்கு 13 வருஷம் கர்த்தர் பேசல. ஆமென். 13 வருஷம் கர்த்தருடைய சத்தம். ஏன்னா இவன் எக்ஸாம்ல ஃபெயில். அல்லேலூயா. திடீர்னு ஒரு நாள் அதே எந்த குழந்தை வேணும் அப்படின்னு அவன் நினைச்சானோ அந்த எக்ஸாம்ல அவன் ஃபெயில் ஆயிட்டான்ல, மறுபடியும் அதே எக்ஸாம கர்த்தர் வைக்கிறாரு. என்ன எக்ஸாம் தெரியுமா? இப்ப ஈசாக்க நான் கொடுத்துட்டேன், இவனை பலி விடு. அல்லேலூயா. அதே எக்ஸாம் வச்சாரு பாருங்க. ஆமென். அதே குழந்தை எக்ஸாம் தான். ஆமென். இவனுக்கு குழந்தை இல்லைன்றதுதான் பிரச்சனையே. இப்ப குழந்தை இல்லாத டைம்ல இவன் உலகத்துக்கு போய் ஒரு காரியத்தை செஞ்சிட்டான். ஒரு குழந்தை வந்துருச்சு, இஸ்மவேல். ஆனா இஸ்மவேல் தேவனுடைய வாக்கு தத்துவத்தின் பிள்ளை கிடையாதுன்னு அனுப்ப சொல்லிட்டாரு. அல்லேலூயா. வெகுமதிகளை கொடுத்து அனுப்பிச்சிட்டான். அவனையும் பெரிய ஜாதியா இவனுக்காக மாத்திரன்னு அதெல்லாம் சொல்லிட்டார். ஆனா இவனுக்கு குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லி தேவனுடைய சத்தத்தை கேட்காம ஆகார கல்யாணம் பண்ணால, அந்த சோதனைய அவன் தோத்துட்டான். மறுபடியும் அதே குழந்தை இல்லாத மேட்டரை வச்சு சோதிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? எத்தனை பேர் புரியுது வசனம்? எனக்கு இந்த பிரசங்கம் இதுவே புதுசா இருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் அப்படியே கர்த்தர் காண்பிக்கிறாரு, நான் அப்படியே பேசுறேன். அல்லேலூயா. இதை நான் பிளான் பண்ணல, நான் திட்டமிடல. இது வரைக்கும் எங்கேயுமே நான் இந்த மாதிரி போதிச்சதே கிடையாது இந்த டாபிக்ல. ஆமே. கர்த்தர் பேசுறாரு, நீ விழுந்த இடத்துல
எங்க இருந்து விழுந்தன்னு நினைச்சு மனம் திரும்பிடு. நீ அடுத்த லெவலுக்கு போனினாலும் இதே ஸ்பிரிட், இதே சோதனை அங்க வந்தா நீ ஜெயிக்கிற மாதிரி நீ ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. ஆபிரகாம் ரெடி ஆயிட்டான். அல்லேலூயா. அதான் ஆபிரகாம். ஆமென் சொல்லாமா? ஆபிரகாம் கிட்ட வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்களேன். ஆபிரகாமே, நீ உன்னுடைய குமாரனாகி உன் நேசகுமாரனாகி ஈசாக்க எனக்கு பலி கொடுத்துரு. நான் மோரியால ஒரு இடத்த சொல்றேன், அந்த இடத்துல வந்து பலி கொடுத்துரு. இவன் அதிகாலையில எழும்பி வா போ அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரங்கெல்லாம் கூட்டிட்டு கறி நெருப்பு எடுத்துக்கிட்டு போறான் பலி கொடுக்கறதுக்கு. வேலைக்காரல நிக்க வச்சுட்டு மறுபடியும் போய் கத்திய ஓங்கிட்டான். அல்லேலூயா. ஸ்டாப், நிறுத்துன்றார். அல்லேலூயா. இதுல தெரிஞ்சதே இது சோதனை, விசுவாச சோதனை. அல்லேலூயா. கர்த்தர் விசுவாச சோதனை பண்ணுவார். ஆமென். முறுமுறுக்கல ஆபிரகாம். ஆமென். புள்ளைய தூக்கிட்டு மறுபடியும் தகப்பன் வீட்டுக்கு ஓடல. ஆமென். ஐயோ இவரு ஏதோ மறுபடியும் ஏதோ பிளான் பண்ணி ஈசாக்க கொல்றதுக்கு பிளான் பண்றாரு. நம்ம இருக்கிறது ஒரே பையன், சந்ததி இவங்கிட்ட இருந்தா உண்டா, இவனை பலி கொடுத்துட்டா எப்படி எல்லாம் நினைக்கல. அல்லேலூயா. கர்த்தர் பலி கொடுக்க சொன்னார்னா அவனை உயிர் தெழுப்பவும் என் தேவன் வல்லவர். அங்க சொன்னார்ல ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல, நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். உனக்கு 75 வயசா இருந்தாலும் சரி, 39 வயசா இருந்தாலும் சரி, உனக்கு நான் குழந்தை கொடுப்பேன்னு சொன்னா நான் கொடுப்பேன். நான் சர்வ வல்லமை உள்ளவர். அதே மாதிரி உன் செத்து நீ ஈசாக்க பலி கொடுத்துட்ட, செத்து போன ஈசாக்க உயிர் தெழுப்ப எனக்கு வல்லமை இருக்கு. நான் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை அவன் விசுவாசிச்சான். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? நீங்க உங்க வாழ்க்கையில சர்வ வல்லமை உள்ள கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா? நடக்கும் நம்புறீங்களா? ஆமென். விசுவாசம் இல்லாத சந்ததி சீர்கெட்டு போகிறது. அல்லேலூயா. சீர்கெட்டு போகும். ஆமென். அவங்க கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாம கேக்குறாங்க பாருங்க. ஆமென். வாசிங்க. எபிரேயர்ல ஒரு வசனம் இருக்கு. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்குண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை அடையாமல் பின்வாங்கி போவாதபடிக்கு அல்லேலூயா நாம பயந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர் நம்ம முன்னாடி காணான வச்சுட்டாரு. கர்த்தர் நமக்கு முன்னாடி பரம காணானாகிய பரலோகத்தை வச்சுட்டாரு. அல்லேலூயா. இதை நீ சுதந்திரி, இதை இளைப்பாறுதல் இல்லையா? இதான் ரெஸ்ட், தேவனுடைய ரெஸ்ட். இதை நீ சுதந்திரிக்கணும். இதை சுதந்திரிக்காம நீ பின்வாங்கி போனவனா காணப்படாத. அல்லேலூயா. 2வது வசனம், ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்குன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல. சுவிசேஷம்னா அவங்களுக்கு சரீர ரட்சிப்பை சுவிசேஷம் சொல்றாங்க, நமக்கு ஆத்தும ரட்சிப்பை சுவிசேஷம் சொல்றோம். அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சு. என்னது? சரீர மீட்பு. ஆமென். நமக்கு ஆத்தும மீட்பு. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனமே படவில்லையா. அல்லேலூயா. ஆமென். விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்ததும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். அல்லேலூயா. சங்கீதம் 95ல கர்த்தர் இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு தாவீது எழுதுறாரு, ஆவியானவர்னால ஏலுவப்பட்டு. என்ன சொல்றாருன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்க மறுபடியும் ஒரே டெஸ்ட்ல என்ன பண்ணாங்க? ஃபெயில் ஆனாங்க. அல்லேலூயா. ஃபெயில் ஆனது நிமித்தம் அவங்களால இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியல, கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல. நீ விசுவாசிச்சா
நீ கானானுக்குள்ள பிரவேசிப்ப. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 சான்ஸ் கொடுத்தாரு. மோசேக்கு ஒரே சான்ஸ் தான். அல்லேலூயா. ஏன்னா இவன் குழந்தை, இவன் முதிர்ந்தவன். ஆமென். இவன் கர்த்தரை முகமுகமா பார்த்தவன், முகமுகமா பேசினவன். அல்லேலூயா. இவன் கண்மலையை அடின்னு சொன்னா, கண்மலையை பேசுனா இவன் அடிச்சுட்டான். ஒரு தப்பு தான் பண்ணான், இவனுக்கும் காணான் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இவங்க 10 தப்பு பண்ண பிறகுதான் காணான் இவனுக்கு கிடையாதுன்னு சொன்னாரு. என்னன்னா இதுதான் முதிர்ச்சி. நீங்க லெவல் போக 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 தேவனோட கிட்டி சேர 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 உங்களுக்கு கொடுக்கப்படுற சான்ஸ் கம்மியாகும். பயப்படக்கூடாது. உங்க கூட கர்த்தரே இருக்காரு. அல்லேலூயா. சான்ஸ் கம்மியானா கம்மியாகட்டும். ஆமென். ஃபர்ஸ்ட் சான்ஸ்லயே நம்ம ஜெயம் கொள்ள முடியும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன். நீங்க கர்த்தரோடு நெருங்குற ஒரு அனுபவத்தை காட்டிலும் இந்த உலகத்துல வேற ஒரு பெரிய அனுபவம் கிடையாது. ரிபாரா ஷாகாதலவா. There is no experience in this world that is greater than the experience that you draw near to the Lord. Hallelujah. Be closer to the Lord. கர்த்தருடைய இருதயத்திற்குள்ள நீங்க இருக்கணும். ஆமென். அவரோட நெருங்கி இருக்கணும். ஆவி ரொம்ப சென்சிட்டிவா இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அவர் இப்படி நினைச்ச உடனே நீங்க வந்து சொல்லணும். ஹல்லேலூயா. நான் அவருடைய இருதயத்துல என்ன ஏக்கம் இருக்குன்னு உனக்கு தெரியணும். இன்னைக்கு கர்த்தர் என்ன ஏங்குகிறாருன்றது உனக்கு தெரியணும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு you have to be close. ஆமென். ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கணும். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்களும் எங்களில் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று இயேசு ஆசைப்படுகிறார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். மறுபடியும் ஒரு பிரச்சனை வருதுன்னா ப்ளீஸ் டீல் தட் ப்ராப்ளம். உங்களுக்குள்ள எதையோ ஒரு காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறாரு. அதை செய்யறா சந்தரகலவா. ஹல்லேலூயா. மனம் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். தொடர்ந்து போலாமா? வாசிங்க. யாத்திராகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்தில் இருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. ஆமென். அப்பொழுது ஜனங்கள் மோசேவோடே வாதாடி, ஆடாப்பா மாறாலதான் பிரச்சனை, சரி சீன் வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தா அங்கேயும் வந்து மோசேவோட சண்டை போடுறாங்க. மறுபடியும் இங்க வந்து அதே didn't change. ஹல்லேலூயா. ஆமென். இந்த கேரக்டர் உங்களுக்குள்ள இருக்கவே கூடாது. ஒரு தப்பு பண்ணி திட்டு வாங்கிட்டீங்களா கர்த்தர்கிட்ட, மறுபடியும் அதே தப்பு பண்ணக்கூடாது. மறுபடியும் அதே தப்பு பண்ணாதீங்க. அல்லேலூயா. இது விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற வாழ்க்கை கடைசியில நீங்க முன்னேற முடியாதபடிக்கு உங்களை தடப்பட்டு போக பண்ணிடும். அல்லேலூயா. சிம்சோனோட வாழ்க்கையில பாருங்க, எங்க ஒரு பெண்ணுல விழுந்தானோ அதுக்கப்புறம் அது செட்ரைட் பண்ணல பாருங்க. மறுபடியும் ஒரு வேஷ்டி கிட்ட போறான், மறுபடியும் தெளிலால் கிட்ட போவான். கண்ணு போற வரைக்கும் மறுபடியும் பெண்ணுடைய இச்சையில விழுந்துகிட்டே இருக்கான் பாருங்க. ஃபர்ஸ்ட் திம்னான்ல இருக்கிற ஒரு பெண்ணிடத்துல போய் நான் கல்யாணம் பண்ணணும்னா அப்பா அம்மாவெல்லாம் கூட்டிட்டு போய் ஒரு திருமணம் நடக்குது. அங்க அவனை ஏமாத்திடுறாங்க. அங்குமே கூட அந்த பெண்ணுக்கு இவனுடைய ஒரு விடுகதையுடைய ரகசியத்தை சொல்லிடுறான். அதே மாதிரி தெளிலால் கிட்டையும் இவனுடைய ரகசியத்தை சொல்லிடுறான். பாருங்க, நல்லா கவனிங்க. பிசாசுக்கு உங்களுடைய வீக் பாயிண்ட் தெரியும். ஆமென். பாக்ஸிங்ல ஒரு இடத்துல எங்கேயோ வெட்டு விழுந்துருச்சு, அடி விழுந்துருச்சுன்னா அதையே ஃபோக்கஸ் பண்ணி அடிக்க சொல்லுவாங்க பாருங்க. அல்லேலூயா. அவனை நாக் அவுட் பண்ற வரைக்கும் ஒரு லைட்டா ஒரு சராய்ப்பு வந்துச்சுன்னா அதான் வீக் பாயிண்ட். அதை அடிச்சு 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 அந்த வழியிலேயே அவனால வின் பண்ண முடியாம போயிடும். அல்லேலூயா. அதுதான் பவுல் கிட்ட கர்த்தர் சொல்றாரு, உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணம். எந்த இடத்துல நீங்க பலவீனமா இருக்கிறீங்களோ அந்த இடத்துல தேவனுடைய பலன் பரிபூர்ணமா விளங்கத்தக்கதா கிருபைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அங்கதான் நீங்க தாழ்மையா இருக்கணும். ஆமென். உங்ககிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட பிளஸ் பாயிண்டா மாத்தணுமா, நீங்க உங்களை தாழ்த்தி கர்த்தருடைய பாதத்துல கிருபையை கேட்கணும். கைகளை உயர்த்தல், அப்பா இது எனக்கு போராட்டமா இருக்கு. குடி பிரச்சனையில இருந்து விடுதலை ஆகி வந்தவர்கள். ஆமென். இந்த குடிகாரர்கள் கூடயே சேர்ந்து சுத்துறது, அப்புறம் இந்த மதுபானம் இருக்கிற இடத்துலயே போய் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. அல்லேலூயா. உங்க வழியை தூரப்படுத்தணும்.
கர்த்தாவே என் கூடவே வாங்க, நான் போகும்போது வரும்போது என் கூடவே வாங்க. போனோகிராஃபி அடிக்ஷன்ல இருந்து வெளியே வந்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி சினிமாவோ போன்ல பாக்குற காரியங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். கேட்கிற பாடல்கள், எந்த பாடல், எந்த கேட்கிற ஏதோ ஒரு நியூஸ்ல கூட எந்த ஒரு வேசித்தன பாடல்கள் வராதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். கண்களை பரிசுத்தமா வச்சுக்கணும் நீங்க. ஆமென். இது எல்லாமே சோல் டை ஆயிடும். அல்லேலூயா. உங்க ஆத்மா பிணைக்கப்பட்டுருச்சுன்னா அவனுடைய எல்லா காரியத்தையும் இங்க டவுன்லோட் பண்ணிக்கினே இருப்பான் அவன். அதெல்லாம் கட் பண்ணி விடணும். அல்லேலூயா. அதான் டெலிவரன்ஸ் ஆகிறது. ஆமென். கட்டுகளில் இருந்து விடுதலை. சிம்சோனை விடுதலை பண்ணி விட்டாரு கர்த்தர். ஆனாலும் மறுபடியும் போய் என்ன பண்ணிட்டான்? சிக்கிக்கொண்டான். அல்லேலூயா. மறுபடியும் அதே வாதாடும், அதே முரட்டாட்டத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்க வருகிறதையும் பார்க்கிறோம். நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடே ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள்? Why are you testing God? அங்கேயும் பரிச்சை பார்த்தேன், இங்கேயும் பரிச்சை பார்க்கிறீங்க. அல்லேலூயா. ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும். இப்போ இவன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் முறுமுறுத்ததை காட்டிலும் இங்க அதிகமா முறுமுறுத்து வாதாடுறான். அங்க சொன்ன வார்த்தைகளை காட்டிலும் இங்க அதிகமா சொல்றான். இப்படியே இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பண்ண தப்பு காட்டிலும் எக்ஸ்ட்ரா தப்பு பண்ணக்கூடாது அடுத்த சோதனையில. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பண்ண தப்பு பண்ணாம ஜெயிக்கணும். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாம ஆடு மாடுகளுக்கும் தண்ணீர் தவணையினால் கொன்று போட எங்களை எகிப்தில் இருந்து ஏன் கொண்டு வந்தீர்கள் என்றார்கள். 4வது வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. அல்லேலூயா. இவங்களுக்கெல்லாம் அந்த ஜபம் பண்ற பழக்கமே இல்லை பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜபம் பண்ற இங்க உலக கவலை ஏன் வருதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. வாசிங்க சங்கீதம், ஐ திங்க் இட் இஸ் 34, 34வது சங்கீதம் எடுங்க. 34வது சங்கீதம் 4வது வசனம். 34வது சங்கீதம் 4வது வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. 34வது சங்கீதம் 4வது வசனம் 5வது வசனம். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அவரை நோக்கி பார்க்கிற பழக்கம் இல்லை, அவரை தேடுற பழக்கம் இல்லை. அதான் பயம். ஐயோ நாங்க செத்து போயிடுவோம், ஐயோ என் பிள்ளைக்கு செத்து போயிடும், என் மிருக ஜீவன்லாம் செத்து போயிடும். அவரை நோக்கி பார்க்கிற பழக்கம் இருக்கணும். நீ ஜெபிக்கிறவனா இருக்கணும். மோசேவும் கூட தானே வரான். மோசே புலம்புறானா? அல்லேலூயா. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. ஏன் இந்த ஜனங்களுக்கு ஏன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறதுக்கு தெரியல? ஜபம் பண்ணி பழக்கமே இல்லை. அல்லேலூயா. ஏதாவது பிரச்சனை ஊழியக்காரரை தான் நோண்டுறது. ஆமே, எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கறது தப்பே கிடையாது. அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணாம ஊழியக்காரனை மாத்திரம் ஜெபம் பண்ண சொல்றதுதான் தப்பு. அல்லேலூயா. வின்சென்ட் மோகன் ஒரு நல்ல ஊழியக்காரர், வின்சென்ட் அண்ணனுடைய தம்பி. ஆமே, அவர் ஒரு வாட்டி ஒரு சாட்சி சொன்னார். ஒரு அம்மாவுடைய பொண்ணுக்கு ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப வருந்தி கேட்டுக்கொண்டாங்க. நீங்க என் பொண்ணுக்காக கொஞ்சம் ஃபாஸ்டிங் இருந்து, ஒரு நாள் பூரா ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்க. நான் என் பிள்ளைக்காக நான் உங்ககிட்ட ரட்சிப்புக்காக நான் உங்ககிட்ட ஜெப ரெக்வஸ்ட் கேட்கறேன்னு. ஓகே, நான் இன்னைக்கு ஃபுல்லா உங்க பொண்ணுக்காக ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்றேன் அப்படின்னு வாக்கு பண்ணி உட்காந்து ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்போ ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஃபாஸ்டிங்லாம் முடிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டாரா என்னன்னு தெரியல, சாப்பிட்டுட்டு வெளியே போயிருக்காரு. வெளியே ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. போனா அங்க எங்க அம்மா புடவை எடுத்துங்க ஒரு கடையில நின்று. அப்போ கேட்டா, அம்மா உங்க பொண்ணுக்கு தானேம்மா ஃபாஸ்டிங் இது ஜெபம் பண்ண சொன்னீங்க, நீங்க ஜெபம் பண்ணலையாமா? அதான் நீங்க ஜெபம் பண்றீங்கல்ல, நான் இதுக்கு ஜெபம் பண்ணணும், நான் புடவை கம்மியா வருதுன்னு சொல்லிட்டு இங்க எடுக்க வந்தேன். அல்லேலூயா. உன் பிள்ளைக்கு நீ தான் ஜெபம் பண்ணணும். ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுவார், தப்பு கிடையாது. ஆனா ஊழியக்காரன் ஜெபத்திலேயே வாழக்கூடாது. அல்லேலூயா. ஆமே, இந்த மோசேயுடைய ஜெபத்திலேயே இந்த இஸ்ரவேல் ஜனங்க வாழணும்னு நினைச்சாங்க. அதனாலதான் கானானுக்குள்ள போல. ஆமே, ஜெபிக்காதவன் பரலோகத்திற்கு போக முடியாது. அல்லேலூயா. இது பரிசுத்தம் இல்லாத போக முடியாதுல, ஜெபிக்காத பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. வாய்ப்பே கிடையாதுன்ற. ஆமே, நீங்க கர்த்தரோடு ஒரு உறவுல இருக்கணும். அதான் ஜெபம்.
நான் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன்னு வாங்க, வரவே இருக்காது கர்த்தரோட. சும்மா ஏதோ ஒரு ஆஃப் ஆர் ஹெவன் ஹாலோட் பி தி நேம் தி கிங்டம் கம், பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்க நாமம் பரிசுத்தப்படுவதாக உங்க ராஜ்யம், அப்படியே மனப்பாடமா ஸ்பீடா சொல்லுவாங்க. ஸ்லோவா சொன்னா மறந்துடும். ஹல்லேலூயா. இது இல்ல வரவு. அவன் சோத்திரவள்ளி புக் எடுத்து ஒரு 1000 சோத்திரவள்ளி அப்படியே முட்டி முட்டி படிக்கிறது. நான் டெய்லி காலையில 1000 சோத்திரவள்ளி எடுத்து பிடிச்சுனே இருப்பேன். கர்த்தரோட பேசுமா. ஹல்லேலூயா. அவன் இப்ப என்னோட பையன் இருக்கான் எசேக்கியேல், அவன் வந்துட்டு என்கிட்ட வந்து பேசணும், பழகணும், சிரிக்கணும், என்னோட அவனுக்கு என்ன வேணும்ன்றத அவன் வாயை திறந்து கேட்கணும்னு நான் ஆசைப்படுவேன். நான் ஒரு தகப்பனா, கரெக்டா இல்லையா? அவன் ஏதோ ஒரு புக்கை வச்சுட்டு டாடி உமக்கு நன்றி, டாடி நீங்க வந்து இது பண்ணீங்க நன்றி நன்றி நன்றின்னு எதையோ உன்னை படிச்சுக்கிட்டு கிடந்தாண்டி நான் பக்கத்துல இருக்க என்னை பார்த்து பேசுறான்னு சொல்லுவேன் நானு. அல்லேலூயா. Be practical. Hallelujah. Don't be mechanical. Don't be a robot. Amen. ஒரு ரோபோ மாதிரி எதையோ செய்யாதீங்க. அல்லேலூயா. உங்களை ஒரு பழக்க வைக்கிறதுக்காக பெரியர்கள் முன்னோர்கள் இந்த காரியங்கள் எல்லாம் ஏற்படுத்தினாங்க. ஸ்தோத்திர பலி புக்கு, இந்த பாட்டு புக்கு, இதெல்லாம் ஏற்படுத்தினாங்க. ஆனா தேவனோடு உறவு கொள்ளுகிற ஒரு அனுபவத்திற்குள்ள நீங்க வரணும். அல்லேலூயா. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் படி. ஆமென். நீங்க அடுத்த படி ஏறி வரணுமா இல்லையா? ஃபர்ஸ்ட் படியிலேயே உட்காந்துட்டு இருந்தா என்ன கதை? அவன் கதை சொல்றாரு, தேவனை கூப்பிடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளவா. அவன் ஆபத்து நாள்ல அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவாதி செய்வேன். அல்லேலூயா. ஆபத்தே வராதுன்னு சொல்லல. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்னு ஆரம்பிக்குது அந்த அதிகாரம். யார் எழுதுனா? மோசே எழுதுன சங்கீதம். அவன் 91வது சங்கீதம். மோசே சொல்றாரு, ஆபத்து நாளில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். ராபா ஷங்கா தூரா ஹத்தா ரபாலாவா. அவன் அவர் எவ்வளோ வாட்டி கர்த்தரை நோக்கி ஆபத்து நாள்ல கூப்பிட்டுருப்பாரு. ஒரு வாட்டி கூட கர்த்தர் ரிப்ளை பண்ணாம இல்ல. ரீகா தூராலா சந்தரகதலவா. ஆமென் சொல்லாமா? ஒரு வாட்டி கூட மோசே கூப்பிட்டு கர்த்தர் ரிப்ளை பண்ணாம இல்ல. பவுல் ஜெபமணி கூட ரிப்ளை பண்ணாம இருந்திருக்காரு. 3 வாட்டி ஜெபமணின்னு சொல்றாரு பவுல். ஆனா மோசே கூப்பிட்டு அவர் ரிப்ளை பண்ணாம இல்லப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. மோசே எழுதுறாரு பாருங்க சங்கீதம் 91ல, ஆபத்து நாளில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அள்ளி செய்வேன் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் தப்புவிப்பார். ரீபா சந்தரபலா அந்தரோ ஷக்ஹதலபா. எலியா கூப்பிட்ட போதெல்லாம் கர்த்தர் ரிப்ளை பண்றாரு. ஆமென். எலிசா எப்பெல்லாம் கர்த்தரை கூப்பிட்டார் அப்பெல்லாம் ரிப்ளை. ரீகா தோரி அங்கலபா சந்தரகடகதடகடகதலபா. நீ தண்ணீர் இல்லாத கிணறுல இருக்கலாம், உன் வாய்க்கு தண்ணியே இல்லாத சூழ்நிலை இருக்கலாம், கர்த்தரை நோக்கி அவையமிடு. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி உன்னுடைய சத்தத்தை உயர்த்து. அல்லேலூயா. மத்தவங்க பார்த்தா தப்பா நினைப்பாங்க, அவங்க நினைச்சா நினைக்கட்டும். வயிற்று வலியும் வாய் வலியும் நமக்கு, அவங்களுக்கு கிடையாது. அல்லேலூயா. நான் கொரோனால இருந்தபோது என்னோட மனைவி கொரோனால இருந்தபோது ஒரு ஹாஸ்பிட்டல்ல பிரசவகத்துல அட்மிட் ஆயிருந்தாங்க. கர்த்தர் கிருபையா நானும் அவளோடு கூட ஸ்டே பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல் ஒத்துக்குச்சு. மற்ற யாரையும் ஒத்துக்கல. எங்களுக்கு மட்டும் கர்த்தர் ஏதோ ஒரு கிருபையை பாராட்டினாரு, ஒத்துக்குச்சு. அங்க இருக்கும்போது நான் நைட்டு பூரா ஜெபிக்கிறதுக்கு உட்காந்து சத்தமா ஜெபிக்கும் போது என் மனைவி சொன்னா, ரொம்ப சத்தமா ஜெபிக்காதீங்க, அதில் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்கும், கொஞ்சம் சத்தம் கம்மியா ஜெபிக்கலாம். நான் நடந்தது என்ன தெரியுமா? அங்க வந்த நர்ஸு, அங்க வந்த கம்பவுண்டரு, அங்க வந்த நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸ். அல்லூயா. எப்படி அந்த ஹாஸ்பிட்டல்ல நாங்க போய் சேர்ந்தோம்னா எங்களுக்கே தெரியல, கர்த்தர் நடத்தினாரு. அங்கெல்லாம் வந்து அவங்க வந்து நாங்கள் நல்லா ஜெபிங்க, நீங்க மற்றவங்களுக்காக நல்லா ஜெபிக்கிறீங்க, நல்லா ஜெபிங்க அப்படின்லாம் சொல்லிட்டு போறாங்க. அல்லேலூயா. ஆமென். நாங்க இப்படி ரட்சிக்கப்பட்டோம், எனக்கு கொரோனா இருந்துச்சு, அவங்க வந்து சாட்சி சொல்றாங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஆமென். நான் சொல்றேன், உங்களுடைய ஜெப சத்தம் ஒருவேளை சில பேருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கலாம், ஆனா அந்த ஜெப சத்தம் அவங்கள மாத்தும். ஆமென். பவுலும் சீலாவும் சிறையிருப்புல இருக்கும், சிறைச்சாலையில இருக்கும்போது சத்தமா ஜெபம் பண்ணி பாட்டு பாடினாங்க, நைட் பிரேயர் பண்ணாங்க. அங்க இருந்த சிறைச்சாலையில இருக்க கைதிகள்லாம் அதை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அவங்க கேட்டுக்கொண்டு இருந்ததுனாலயும் என்னமோ தெரியல, கதவுகளும் கட்டுகளும் கலன்ற போது, கதவுகள்லாம் திறந்த போது இந்த கைதிலாம் ஓடி போயிருக்கணும்ல, ஓடி போல பாருங்க, உண்மையா இருந்திருக்கான். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. உங்க பாட்டு அவனை மாத்திரும். அல்லேலூயா.
சிறையிருப்புல இருக்கிறவனை விடுதலை ஆக்கிடும். ரீமாத்தாரா சாந்தரகதலவா. மோசே கூப்பிடுறத இஸ்ரவேல் ஜனங்க பாக்குறாங்க. ஆனா அவங்க கூப்பிட ஸ்டார்ட் பண்ணல. ஆனா ஒரே ஒருத்த மோசே கூட இருந்துகிட்டே வரான். எல்லா இடத்திலும் மோசே கூடயே ஒரு பையன் டிராவல் ஆயிட்டே வரான், ஒரு வாலிபன். அவன் பெயர் யோசுவா. ரிபாலா ஷாகாதாடா பாலாபா. ஹalleluya. அவன் என்ன போட்டிருக்கு, மோசே தேவனோடு முகமுகமா பேசிட்டு போன பிறகு வாசிங்க, யாத்ரா 33வது அதிகாரம் 11வது வசனம். யாத்ராவும் 33வது அதிகாரம் 11வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசையோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது. ஹalleluya, ஹalleluya. மோசேவை யார் பாக்குறாங்களோ இல்லையோ, யோசுவா பார்த்துக்கிட்டே இருக்காமே. நீ ஜபம் பண்ற உன்னுடைய ஜபம் உன்னோட முடியாது, உன்னுடைய சந்ததிகளுக்கு அது தொடரும். ரிபாரா ஷேகாதாடா வலவா. நான் ஜெபம் பண்ணி எதுவுமே நடக்கல, யாருமே மாறல. இந்த 6 லட்சம் புருஷர்மார்கள் புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். நான் தான் தேவனை நோக்கி கூப்பிடுறேன். என்ன மாதிரி யாரும் தேவனை நோக்கி கூப்பிட்டு தேவனிடத்திலிருந்து பிரதியுத்தரத்தை கொண்டு வந்து வரமாட்டாங்கன்னு நீ புலம்பி கொண்டிருக்கிறியா? நீ ஜபத்தை மாத்திரம் நிறுத்தாத. உன்னை போலவே ஒரு மகனை அவர் எழுப்பி கொண்டிருக்கிறார். அவன் பெயர் யோசுவா. ரிபாலா ஷாதாரா கமாதூரி அத்தரகடகதலவா. இன்னைக்கு பெற்றோராகி நம்ம ஜெபம் பண்ணலனா பிள்ளைங்க ஜெபம் பண்ணாது. ஆமென். பிள்ளைங்களை ஜெபம் பண்ணு நீங்க சொல்லலாம், நீங்க சொல்றத பிள்ளை செய்யாது, அது பாக்குறத தான் அது செய்யும். அல்லேலூயா. வாட் எவர் பேபி சி பேபி டூ. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பெற்றோர் இவன் ஜெபிக்க மாட்டான் பாஸ்டர்மார்கள் கிட்ட கம்ப்ளைண்ட் தான் பண்றாங்களே தவிர அவங்க வீட்டுல உட்காந்து ஜெபிக்கிறது கிடையாது. அவங்க டிவி பார்த்துட்டு பிள்ளை ஜெபிக்குதுன்னு போய் சொல்றது. அல்லேலூயா. ஆமே. அப்ப நடக்கிறது என்ன, பிள்ளைகள் பேரண்ட்ஸ் பண்றதை தான் அப்படியே பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? நான் உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்க பண்ற ஜெபம் உங்களை மாத்திரம் இல்ல, உங்களை போலவே அநேக பேரை எழுப்பும். ஹalleluya, ஹalleluya. மோசேவின் நாட்கள்ல என்னாகும் 25ஆம் அதிகாரத்துல மோசேவும் ஆரோனும் அழுது கொண்டிருந்த போது ஜெப வீரனாகிய பினகாஸ் வைராக்கியமாய் எழும்பி நிற்கிறார். அங்கங்க ஒரு கோதுமை மணிகளை கர்த்தர் எழுப்புவார். ரிபாலா ஷாக்கலபா. உன்னுடைய ஜபம் வீணா போகாது. ஆமே. நீ பண்ற ஜபம் ஒருவேளை பலன் கொடுக்கலையே நீ நினைக்கலாம். ஒவ்வொரு கோதுமை மணி எழும்பும். அந்த கோதுமை மணியில இருந்து அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் அறுவடையா கொடுப்பாரு. யோசுவாவை எழுப்பினாரு. காலேப் என்பனை ஒருவனை எழுப்பினாரு, கானானுக்குள்ள பிரவேசிக்கத்தக்கதாக. பினகாஸ் எழுப்புறாரு. ஹalleluya. எலியஸ் என்ற ஒரு ஆசாரியன், அவனும் கானானுக்குள்ள பிரவேசிக்கிறான், அவனையும் எழுப்புறாரு கர்த்தர். ஆமென். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு காரியம், தேவனை கூப்பிடுற அனுபவத்துக்குள்ள வாங்க. ஹalleluya. ஆமென். ஜனங்கள் அவ்விடத்தில் தண்ணீர் கவனம் மோசே கர்த்தர் 4வது வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே. ஹalleluya, ஹalleluya. ஆமென். 1 சாமுவேல்ல 30வது அதிகாரம் எடுங்க. 1 சாமுவேல் 30வது ஜிக்லாக் பள்ளத்தாக்குல இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது. என்னன்னா, ஜிக்லாக் பள்ளத்தாக்குல தாவீதும் அவனுடைய அவனுடைய 400 நண்பர்கள் அவனோட கூட இருந்தவர்களும் போய் ஒரு யுத்தத்தை முடிச்சுட்டு வராங்க. வந்து பார்த்தா அவனுடைய பிள்ளைகள், ஒய்ஃபு, அவங்களுடைய பெண் தாதிகள், அவங்களுடைய ஆடு மாடுகள், அவங்களுடைய எல்லா வஸ்துகள், கொள்ளை வஸ்துகள் எல்லாத்தையும் ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்தையே சுட்டரிச்சு போட்டான். எல்லாம் அழுகுறாங்க. இங்க இருக்க வசனம் பாருங்க, 30வது அதிகாரம் 5வது வசனம். தாவீதின் இரண்டு மனைவியாகிய இஸ்ரேல் ஊராளான அகினோவாவும் கார்மேல் ஊராளான நாவாலின் மனைவியாகிய அபிகாயிலும் சிறை பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். மோசே நெருக்கப்பட்ட மாதிரியே தாவீது நெருக்கப்படுறாரு.
சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது கர்த்தருக்குள் தன்னை அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஜனங்க எல்லாரும் நெருக்கலாம் அவங்கள, நீங்க கர்த்தரோடு வச்சிருக்கிற உறவு மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனைனாலும் கர்த்தர் உங்களை தூக்கிடுவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? எசேக்கியா நாட்கள்லயும் இது நடக்குது. ஆமே. ஜனங்க எல்லாரும் நெருக்கப்படுறாங்க. எசேக்கியா ராஜா மாத்திரம் நின்று, கர்த்தாவே எனக்கு நீங்க தான் சொல்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நடந்தது என்ன? ஒரே தூதன் வந்து சனகரிப்பு சேனைகளை அழித்து போடுகிறதை நான் பார்க்கிறேன். அம்மே. அல்லேலூயா. அம்மே. தண்ணீர் இல்லாத நேரத்துல சிம்சோன் கூப்பிட்டது போல கூப்பிடணும். கர்த்தாவே இறங்குங்க, இறங்குங்க, இறங்குங்கன்னு கூப்பிடுங்க. ஆமே. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சில இடங்கள்ல கர்த்தர் நம்மை வந்து தாழ்மையா நடந்து கொள்ள பண்ணுகிறார். ஆமே. வாசிங்க. இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் நமக்கு வர்றது எதை குறிக்குது அப்படின்னா, நியாயாதிபதிகள்ல 15வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது சிம்சோன் 15-16 நியாயாதிபதிகள். அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பில் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். என்ன சொல்றான்? ஆவியானவர் வந்து இவருக்கு தாடை எலும்பு எடுத்து கொன்னாரு. ஆனா சொல்றது என்ன? நான் கொன்றேன் பாட்டு பாடுறாரு இவரு. ஓகேவா? 17வது வசனம். அப்படி சொல்லி தீர்ந்த பின் எப்படி இருப்பாரு? அப்படி சொல்லி தீர்ந்த பின் தன் கையில் இருந்த தாடை எலும்பை எரிந்து விட்டு அவ்விடத்திற்கு ராமாத் லேகி என்று பெயரிட்டான். ராமாத் லேகினா அவன் சொன்ன வார்த்தையுடைய அர்த்தம் இல்லையா? 18வது வசனத்துல கர்த்தர் ஒரு சோதனை அனுமதிக்கிறார். என்ன பாருங்க. அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? கர்த்தரை கூப்பிடுகிற அனுபவம் அவனுக்கு இருக்கு பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இவனுக்கு தாகம் வந்தது காரணம் என்ன? தண்ணீர் இல்லாத நிலைமை என்ன? தேவரீர் உமது அடியின் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க. இப்போ அக்னாலஜ் பண்றாரு. தேவனே, நீங்க தான் என் கையினால இது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? நான் பண்ணேன். அப்புறமா தாகம் வந்தவன என்ன சொன்னாரு? நீங்க என் கையினால பண்ணீங்க. அல்லேலூயா. புரியுதா? லாங்குவேஜ் மாறுதா? ஆமே. இதுதான் ரிப்பெண்டன்ஸ். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த ரிப்பெண்டன்ஸ் கிடையாது. ஆமே. உங்களுக்கு ரிப்பெண்டன்ஸ் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாத கைகளில் விழ வேண்டுமோ என்று கேட்கிறார். இப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். அவன் ஒரு பள்ளத்தாக்க பழகிறார். அவன் குடித்த போது நின்று தண்ணீர் ஓடி வந்தது. சொல்லுங்க. தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அல்லேலூயா. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு எண்ணெக்கோரி என்று பெயரிட்டான். இது இந்நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறது. அல்லேலூயா. கோர் அப்படின்னு சொல்லி அங்க பேரு. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன பேரிட்டாரு? நான் வெட்டினேன். அல்லேலூயா. இப்போ தண்ணீர் வந்துச்சுன்னு பேரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமே. தாழ்மை நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. ஒரு இடத்துல வசனம் இருக்கு. அந்த வசனத்தை கர்த்தர் காண்பிக்கணும்னு ஜெபம் பண்றேன். வாசிங்க. உபாகமம் 9ஆம் அதிகாரமா? சூப்பர். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். 8:3. Deuteronomy chapter 8 verse number 3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி. எப்படி இருக்கு? கர்த்தர் நம்ம ஹியூமிலியேட் பண்றாரு, சிறுமைப்படுது. ஏன்? நீ பெருமை அடைகிற எங்கேயோ. அல்லேலூயா. சில அற்புதம் கட நடந்துச்சுன்னா உடனே ஜனங்க நடக்கிறத பார்க்கணுமே. அவங்க குடும்பத்துல ஆசீர்வாதம் ஏதாவது கர்த்தர் கொடுத்துட்டா
அப்படி தூக்கிதான் நடப்பாங்க. பாத்துருக்கீங்களா? ஆமே. தாழ்மையே இருக்காது அவங்களுக்குள்ள. ஆமே. நடக்கிறதுல தாழ்மை நான் எதிர்பார்க்கிறவன் கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு செருக்கு வந்துடும். அல்லேலூயா. ஒரு காரை கர்த்தர் கொடுத்த உடனே ஒரு பெருமை வந்துடும் பாருங்க. என்கிட்ட கார் இருக்கு, உங்ககிட்ட ஒண்ணு இல்லையா? அடி அடி அற்பமா பாக்குறது மத்தவங்களை. அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எங்கேயோ பெருமை அடையும் போது கர்த்தர் என்ன பண்றாரு? உடனே இந்த தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலையை அனுமதிக்கிறார். நீங்க போட்டு பாருங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, எப்படி இருக்கு? 8:3 அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி. அப்படிதான் இருக்கு. அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாத மன்னாவினால் உன்னை போஷித்தார். அமே. பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிற வசனம் பாருங்க. மன்னாவை கர்த்தர் அனுமதிச்ச காரணம் என்ன? அவர் சிறுமப்படுத்துறார். பசியில உன்னை வச்சது எதுக்கு? நீ கர்த்தரிடத்திலிருந்துதான் மன்னா வரணும், அவரோட வாயிலிருந்து வர வார்த்தை தான் எனக்கு சோறு அப்படின்றத நீ அறிஞ்சு கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. இந்த 40 வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. அல்லேலூயா. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாய். ஹல்லேலூயா. ஒரு காரியத்துல நீங்க ஜெயமா இல்லாம தோல்வியை சந்திக்கிறீங்கன்னா கர்த்தருடைய சிட்சை ஆந்திவேன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க தேவனுடைய பிள்ளை. ஆமென். அவர் நேசித்து சோதிக்கிறார். அல்லேலூயா. நேசித்து சிட்சிக்கிறார். தேவன் தாம் நேசிக்கிறவர்களுக்கு அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார் என்று வெளிப்படுத்தும் விசேஷம் 3:19 போட்டிருக்கு. ஆமே. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல எல்லாம் போட்டிருக்கு. ஆமே. தேவன் சிட்சிக்கும் போது நீங்க சோர்ந்து போகாதீங்க மகனே. தேவன் சிட்சிக்கும் போது சோர்ந்து போகாதீங்க. ஆமே. இந்த தண்ணீர் இல்லாம என்ன போட்டு அவதிப்படுத்துறாரேன்னு நீங்க புலம்பாம இந்த சிட்சை எதுக்கு கேளுங்க கர்த்தர்கிட்ட. ஆமே. நான் எங்கேயோ என்னை தாழ்த்தாம விட்டுட்டேன், நான் என்ன தாழ்த்தணும். ராபாரா கந்தோலோபு ஷகதலபதரபா. தாழ்த்துகிறவனுக்கு கிருபை கிடைக்கும். ஆமே. மோசே தாழ்த்துகிறவன். அல்லேலூயா. கூப்பிட்ட உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவார் கர்த்தர். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? சிம்சோன் கூப்பிட்ட உடனே ரெஸ்பாண்ட் பண்ணாரு பாருங்க. தண்ணீர் பிளந்து வந்துச்சு. இங்கே என்ன நடக்குது பாருங்க. ஆமென். அப்பொழுது கர்த்தர் மோசேவை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அது நின்று தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினதின் நிமித்தம் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றது அப்படியே நடக்கும். ஆமென். அவரை கூப்பிடுற மோசேவா நீங்க இருக்கணும். அல்லேலூயா. அவனுடைய ஜெபம் யோசுவாவை மாற்றினது. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? நீ கூப்பிடுறத உன் பிள்ளை பார்த்தானா அவனும் கூப்பிட ஆரம்பிப்பான். ரீகா துரமலா சந்தரகடகதலபா. ஜெபிக்கிற பெற்றோர்கள் தான் ஜெபிக்கிற பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும். ஜெபிக்கிற மெய்ப்பன் தான் ஜெபிக்கிற சபையை பெற்றெடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபம் இல்லாமல் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களால் தேவனுக்கு எந்த பயனுமே கிடையாது. ஆமென். உங்களுக்கு தேவனோடு எந்த உறவும் கிடையாதுன்னு அர்த்தம். ஆமென். ஜெபிக்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. கூப்பிட ஸ்டார்ட் பண்ணுங்க. அவரை நோக்கி மன்றாடுகிறத ஸ்டார்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பிதாவே உம்மை துதிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறேன். கர்த்தர் நீர் இந்த சத்தியங்களை எங்களுக்கு நீர் போதிக்கிற கிருபைகளுக்காய் நன்றி.
இந்த பாலகர்களாகிய எங்களுக்கு நீர் இந்த காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு போதிக்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் விழுந்த காரியத்திலே மறுபடியும் மறுபடியும் விழாதபடிக்கு நாங்கள் விழும்போதே அப்பா, நாங்கள் விழுந்த உடனே எழும்பி மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்று நினைத்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நான் நீக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதி அன்புக்கு திரும்ப மகனே, மகளே, நீ செங்கடலை விட்டு வெளியே வரும்போது கர்த்தரை துதிச்சு அந்த துதி எங்க? அந்த துதியின் வஸ்திரம் எங்க? அந்த ஆடைகள் எங்க? நீ ஏன் பெருமை அடைந்தாய் என்று கர்த்தர் பேசுகிறார். ருபுலு ஷதரபடகதரா அந்தரப நான் செஞ்சேன் சொல்லவே சொல்லாத. சிம்சோனே, நான் அடிச்சேன், நான் குவியலாக 1000 பேரை கொன்றேன் என்று சொல்லவே சொல்லாத. கர்த்தர் உன் கையினால் ரட்சிப்பை கட்டளையிட்டார். கர்த்தர் அதை செய்தார். ரிபாரா கபாலா ஷேகனா துரபலிபா அந்தொருபலோ சங்கர கடகதடகடகதடகடகதடவா. அவர் வனாந்தரத்துல உன்னை சிறுமைப்படுத்தினதின் காரணம் என்ன? அந்த மண்ணா அவர் வாயிலிருந்து தான் வருது. அந்த வார்த்தை தான் என்னை பிழைப்புட்டுதுன்னு நீ அறிந்து கொள்ளும்படியாக தான் அதை செஞ்சாரு. அவர் சிட்சிக்கிறவர். அவர் உன்னை புத்திரனாக எண்ணுகிறதுனால அவர் சிட்சிக்கிறார். உன்னை நேசிக்கிறதுனால அவர் சிட்சிக்கிறார். ரீபாலா ஷதரபடா அந்தொரபுட கதடபா. நான் ஜெபம் பண்ணி எந்த பயனுமே இல்லை, நான் ஜெபம் பண்ணி யாரையும் எழுப்ப முடியலன்னு நினைக்காத. உன் கூடவே ஒரு யோசுவா வரான். அவனை கர்த்தர் எழுப்புகிறார். உன்னை வச்சுதான் அவனை எழுப்ப போகிறார். உன் கூடவே பினகாஸ் ஒருவன் வருகிறான். பாளையத்தின் நடுவிலிருந்து உன்னை போலவே வைராகியமாய் நின்று யுத்தம் பண்ண போகிறான். உன்னை போலவே தைரியமா பலனை உடைய ஒரு காலை எழுப்புகிறான். 120 வருஷம் வரைக்கும் மோசேயுடைய பலனும் அவனுடைய கண்கள் கூர்மையும் இழக்கவே இல்லை என்று கர்த்தர் எழுதியிருக்கிறது போல ஒரு காலேப் எழும்பினான். ஒரு யோசுவா, ஜெபிக்கிற யோசுவா ஒருவன் எழும்பினான். மோசே போல வைராகமா இருக்கிற ஒரு பினகாஸ் எழும்பினான். ரகதனி மீஷிக்கினி அந்த ரபட கதடபட கதடபா லீபராக்க பௌரி அந்த ரபட கட கதட கட கதலபா. திறப்பில் நிற்கிறவனாய் மாறு. நீ மற்றவர்களை எழுப்ப அழைக்கப்பட்டு இருக்கிறாய். ரீகா தாடாபா தாடாபா வானம் அகலும், பூமி அமிழும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மாறாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா பிளாரோஸின் வல்லமைகளை கட்டிந்து கொள்ளுகிற இயேசுவின் நாமத்தினால எல்லா இருளின் அதிகாரங்கள் எரியட்டும். தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் குற்றம் பெண்ணி பொய்யான குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்து ஜெயில போடுற பொல்லாதாவி கட்டிந்து கொள்ளுகிற இயேசுவின் நாமத்தினால குரங்கின் வல்லமைகள் எரியட்டும். வில்லிசுனி ஆவிகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தினால. உங்களுடைய சித்தத்திற்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். God bless you. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.